108 திவ்ய தேசங்களுள் சுயம்பு சேத்திரமாக விளங்குவது வான மாமலை பெருமாள் கோவில். இத்தலத்தை ஸ்ரீ வரமங்கைபுரம், தோத்தாத்ரிபுரம், வானமாமலை, ரோமச சேத்திரம், நாகனைச்சேரி, வரமங்கல சேத்திரம் என்று அழைப்பதுண்டு. இங்கு பெருமாள் தோத்தாத்ரி நாதராக காட்சி அளிக்கிறார். இத்தலத்தில் வரலாற்றை பார்க்கலாம். பெரும்பாலும் கோவில்களில் ஒரு சுயம்பு மூர்த்தி இருப்பதை பார்த்திருப்போம். ஆனால் இந்த கோவிலில் 11 சுயம்பு மூர்த்திகள் காட்சி தருகிறார்கள். தோத்தரிநாதர், ஸ்ரீதேவி, பூதேவி, சூரியன், சந்திரன், பிருகுருசி, மார்க்கண்டேயர், ஊர்வதி, திலோத்தமை, கருடாழ்வார், விஸ்வக்சேனர் என 11 பேர் சுயம்பு மூர்த்திகளாக உள்ளனர். பெருமாள் சுயம்பு மூர்த்தியாக அமைந்த 8 தலங்களில் வட இந்தியாவில் உள்ள பத்ரிநாத்தில் 6 மாத காலம் கடும் பனியால் கோவில் மூடியிருக்கும். இங்கு ஆண்டு முழுவதும் பெருமாளை தரிசிக்கலாம். ஆழ்வார் திருநகரியை காரிமார பாண்டியன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தார். அவர் சிறந்த விஷ்ணு பக்தர். ஆனால் அவருக்கு திருமணமாகி நீண்ட காலமாகியும் பிள்ளை பேறு கிட்டவில்லை. அந்தனர் ஒருவர் மன்னரை திருக்குறுங்குடி சென்று நம்பி பெருமாளை தரிசனம் செய்து வழிபட்டால் வேண்டியது கிடைக்கும் என்று கூறவும், மன்னரும் தனது மனைவியை அழைத்துக் கொண்டு திருக்குறுங்குடி தலத்திற்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்தார். அன்று இரவு காரிமார பாண்டிய மன்னனின் கனவில் தோன்றிய நம்பிராயர் பெருமாள், திருக்குறுங்குடி நகரிலிருந்து கிழக்கே 4 ஏரிகள் சூழ்ந்த இடத்தின் மத்தியில் எனது சகோதரரான வானமாமலை பெருமாள் தனது பரிவாரங்கள் சகிதமாக பூமிக்கு அடியில் புதையுண்டு கிடக்கிறார் எனவும், நீ அங்கு சென்று காணும் போது அந்த இடத்தை எறும்புகள் சாறை சாறையாக ஊர்ந்து செல்லும், வானில் அதற்கு நேராக கருடன் வட்டமிட்டு கொண்டிருக்கும் எனவும் கூறி, அந்த இடத்தை தோண்டி அங்கு புதையுண்டு கிடக்கும் சுயம்பு மூர்த்திகளை பிரதிஷ்டை செய்து திருக்கோவில் கட்டி வழிபட்டால் உன் விருப்பம் நிறைவேறும் எனவும் கூறி அருளுகிறார். அதன்படி காரிமார பாண்டியனும் அந்த இடத்திற்கு சென்று அடையாளம் கண்டு பூமியை தோண்டிட அங்கிருந்து குருதி பெருகிட 11 சுயம்பு திருமேனிகள் கிடைக்கிறது. அந்த சுயம்பு திருமேனிகளை பிரதிஷ்டை செய்து திருக்கோவில் எழுப்பி முறைப்படி கும்பாபிஷேகம் செய்து வைத்திட அவனுக்கு அவனது விருப்பப்படி நம்மாழ்வாரே ஆண்மகனாக அவதரித்தார் என்று வரலாறு கூறப்படுகிறது. மது கைடபர் என்ற அசூரர்களை அழித்து பூமியை காத்ததாக வரலாறும் இருக்கிறது. இத்தகைய புகழ்பெற்ற தலத்தை தரிசித்து தோத்தாத்ரி பெருமாளின் ஆசியை பெறுவோம்.